ஹலோ வியூவர்ஸ். இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை என்னென்னா லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அது என்ன அதில் சொல்ல வராங்கன்னா, ஐந்தறிவுள்ள அனிமல்ஸை கூட நம்ம எந்த துன்பத்துக்கும் ஆளாக்கக்கூடாது. கடைசியில் அது வந்து நமக்கு தான் அது துன்பம் வரும் அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த கதை. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப நல்லா ஆட்சி புரிவார். மக்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் என்னன்னா, அவர் காட்டுக்கு வேட்டையாட போவார். வேட்டையாட போகும்போது என்னன்னா, அவருக்கு கையில் அடிபட்டுரும். கை ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அவர் சரி பண்ணவே முடியாது. அப்போ அந்த ஊருக்கு வர ஒரு சாமியார் என்ன சொல்லுவார்னா, இப்படி 4, 5 நாடு தள்ளி ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து ஒரு மந்திர பை வச்சுருக்காரு. அந்த பையை வந்து நம்ம சாட்டம் நம்ம எந்த இடத்துல அடிபட்டிருக்குதோ அந்த இடத்த அதை அனுபவிச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த உறுப்பு பழைய மாதிரியே நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் என்னென்னா, அந்த ராஜா கிட்ட போய் நம்ம ஒரு உண்மை கதை சொன்னோம்னா தான் அவர் அந்த வந்து மந்திர பையை நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் வந்து ராஜாட்ட சொல்லிட்டு போயிடுவார். சரின்னு என்ன பண்ணுவார், ராஜா வந்து அறிவிப்பு பண்ணுவார். யாராவது போய் ஒரு உண்மை கதையை சொல்லிவிட்டு அந்த ராஜா கிட்டேருந்து அந்த மந்திர பையை வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வர்றவங்களுக்கு என்னோடய பொண்ணு இளவரசியை நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா வந்து நான் போய் சொல்லி வாங்கிட்டு வரேன்ட்டு வருவார். பார்த்தா அவருக்கு வந்து மனித உடம்பும் ஆடோட தலையும் அந்த இளவரசருக்கு இருக்கும். உடனே ராஜா என்னடா இது இப்படி இருக்காரு, நம்ம எப்படி இது வேற நம்ம இளவரசி கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ராஜா நான் போய் ஒரு உண்மை கதை சொல்லி நான் அந்த நாட்டு ராஜாட்டிருந்து அந்த மந்திர பை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவார். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த 2, 3 நாடு தள்ளி இந்த ஆடு தலை உள்ள இளவரசர் வந்து அங்கே போயிட்டு அந்த ராஜா கிட்ட போவார். நான் ஒரு உண்மை கதை சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த மந்திர பை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்வார். சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ராஜா சொல்வார். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருப்பார். அவங்க பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அந்த வைத்தியர் சொல்லுவார், ஒரு சின்ன குட்டி ஆடை அன்னைக்கு பிறந்த ஆட்டோட ரத்தத்தை தடவுனா இந்த குழந்தை நல்லாயிடும் அப்படின்னு சொன்னனால அந்த ராஜா என்ன பண்ணுவார், அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை வெட்ட சொல்லி அந்த ரத்தத்தை வந்து அந்த குழந்தைக்கு தடவை சொல்லிடுவார். உடனே அந்த அம்மா ஆடு என்னன்னா அழுதுகிட்டே என்ன சொல்லுன்னா, நீ வந்து என்னோடய குழந்தைய வந்து வெட்டிட்ட, அதனால் உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆடு தலையோடு தான் உன் குழந்த பிறக்கும் அப்படின்னு அந்த ஆடு வந்து சாபம் கொடுத்துரும். அப்புறம் அந்த ராஜா ரொம்ப வருத்தத்திலே இருப்பார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா, அவருக்கு பிறக்கிற குழந்த வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலையோடையே பிறக்கும். ராஜா வந்து என்னடா இதுன்னு ரொம்ப வருத்தத்தில் தான் இருப்பார். அது வேறு யாரும் இல்லை, அந்த குழந்த நான் தான். எங்கள் அப்பா வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வெட்டினனால அந்த ஆடு கொடுத்த சாபத்தால் தான் நான் வந்து ஆடு தலையோடு பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் உண்மை கதை அப்படின்னு சொல்லுவார். உடனே ராஜாவும் ரொம்ப சந்தோஷம், உண்மை கதையை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அந்த மந்திர பைய அதான் சாட்டம் இருக்கும் அந்த கொடுத்துருவார். சரினா அந்த ஆட்டுத்தலை இளவரசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க நாட்டு ராஜாக்கிட்ட கொடுத்தோன்னா அந்த ராஜாவும் அந்த அடிப்பட்ட கைக்கு அதை அப்படியே சாக்ஸ் மாதிரி போட்டோன்னே அந்த கை பழைய நிலைமைக்கு வந்துடும். சரி நம்ம எதுக்கு உங்கள் ஆடு தலையாக இருக்குல்ல அதுக்கும் அந்த பையை போட்டு பார்க்கலாம், மந்திர பை தானே அப்படின்னு அந்த ஆட்டு தலைக்கு போடுவாங்க. நல்ல அழகான இளவரசனோட தலையே வந்துடும். அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ராஜாவுக்கு. பரவாயில்ல, இந்த மந்திர பையோட மகிமையினால் நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துட்டோம் அப்படின்னு அந்த இளவரசனுக்கும் நல்ல அழகான இளவரசனாக மாறிடுவார். சரினா அந்த ராஜா என்ன பண்ணார், சொன்ன வாக்குப்படியே அவங்க பொண்ணு இளவரசியை அந்த ஆட்டுத்தலை இளவரசனுக்கே கட்டி கொடுத்துருவார். அந்த நாடே ரொம்ப சந்தோஷமாயிடும். ராஜாவும் நல்லாயிடுவார். அந்த இளவரசனுக்கும் ஆடு தலை போய் மனுஷங்க தலை மாதிரி வந்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த நாடே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வந்து 5 அறிவு உள்ள ஆட்டுக்கோ மற்ற அனிமல்ஸ்க்கோ நம்ம துன்பம் போடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துறதுக்கு தான் இந்த கதையை வடிவமைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.